புதுநலம் விரும்பி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸில் தாங்க இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸில் வந்து நம்ம இருக்கோம். நம்ம வந்துட்டு கடந்த வாரத்தில் வந்துட்டு சுதந்திர தினத்துக்கு வந்துட்டு நம்ம சுற்றுலா பயணமாக வந்துட்டு கன்னியாகுமரி போயிருந்தோம். நம்ம கன்னியாகுமரி போகும்போது கன்னியாகுமரியிலே தங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் கன்னியாகுமரி தங்காதீங்க, கன்னியாகுமரி பக்கத்தில் நாகர்கோவில் வந்து தங்கிடுங்க, அங்கேருந்து பைக் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து கன்னியாகுமரி கூட நீங்கள் போய்க்கலாம், ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கன்னியாகுமரி போயிட்டீங்கன்னா இங்கேருந்து சுற்றி பார்க்குறது, நாகர்கோவிலெலாம் சுற்றி பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு நாகர்கோவிலே வந்துட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு நம்ம வந்து முதல்ல வந்து பார்க்க வந்த இடம் தான் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். முதல் நாள் வந்துட்டு இது நாகர்கோவிலில் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து சன்ரைஸுக்கு வந்து கன்னியாகுமரி போகலான்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்துட்டு இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறேன். இது வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, கன்னியாகுமரியில் ஒரு குற்றாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து குளிச்சிங்கன்னா குற்றாலத்தில் குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தண்ணி வந்துட்டு நல்லா ஃபோர்ஸாக வந்தது, ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி. ஏன்னா பைக்கில் ட்ராவல் முதல் நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் பைக்கில் வந்துட்டு ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். நாங்கள் நாகர்கோவிலில் தங்கியிருந்த இடத்துலேருந்து. அதுக்கப்புறம் போயிட்டு தண்ணியில் நிற்கும் போது தான் அப்படியே மேலே இருந்து தண்ணி கொட்டுச்சு பாருங்கள், செம்மையாக இருந்தது. எப்படி ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி டப்பு 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 டப்புன்னு விழுந்தது. தண்ணி பயங்கரமாக விழுந்தது. ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸாக வந்துட்டு 10 ரூபா வாங்குறாங்க. ஒரு 5 வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்குலேருந்து 10 ரூபாய்க்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தான் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்கிங்க்கு வந்துட்டு தனியாக பைக்குக்கு வச்சுருக்காங்க, காருக்கு தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணிடணும். இப்போ நாங்கள் நாகர்கோவிலில் இறங்குனதுனால நாகர்கோவிலேருந்து வண்டி எடுத்துகிட்டோம். வண்டி எடுத்துகிட்டு ரெண்ட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு போனோம். அதனால் நீங்கள் வந்துட்டு நாகர்கோவிலே வந்து ஸ்டே பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாகர்கோவிலில் ஸ்டே பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து ரெண்ட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த ஏரியாலாம் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 நாள் இருந்ததுன்னா போதும். அப்படியே நம்ம அடுத்தடுத்த இடத்துக்குலாம் எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னியாகுமரி டூரில் வந்துட்டு எதுக்கு வந்து நாகர்கோவிலை வந்து நான் செலக்ட் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பரப்பி ஃபால்ஸு, அதுக்கப்புறம் தொட்டிப்பாலம், பத்மநாபன் அரண்மனை, இதெல்லாம் வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கும் நாகர்கோவிலேருந்து. இதுவே நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து இந்த திருப்பரப்பி ஃபால்ஸ் வரணும்னா 53 கிலோமீட்டர், இது நாகர்கோவிலேருந்து போகணுன்னா 35 கிலோமீட்டர். இதுவே திருவனந்தபுரம், கேரளாவிலேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து வரணும்னா 55 கிலோமீட்டர் வரும். இது வந்துட்டு ஒரு சென்டரான பிளேஸாக இருக்கும் நாகர்கோவில். அப்படிங்கிறதுக்காக தான் நாகர்கோவிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறது. நாகர்கோவிலில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கன்னியாகுமரியில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்களா? நாங்கள் வந்து சுதந்திர தினத்தில் போனதுனால பத்மநாத அரண்மனை அது மாதிரி இடம்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, கோட்டையெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணும்போது வந்து பார்த்துங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்துட்டு 10 ரூபா வாங்குறாங்க. அதையும் காமிச்சிட்டேன் பாருங்கள். அப்படியே வந்துட்டு நல்லா வந்து கிளைமேட் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது லைட்டாக. நாங்கள் வந்துட்டு அந்த சின்ன ரெயின் கோட் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப வெயிட் இல்லாமல் சின்ன ரெயின் கோட் வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா தூரிகிட்டே இருந்தது, லைட்டாக தூரிகிட்டே இருந்தது. அப்படியே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் வண்டியில் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறதுனால. அதனால் நீங்கள் வந்து அந்த சின்ன ரெயின் கோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வண்டி வந்துட்டு ஸ்லோவாக ஓட்டலாம் அந்த மழை பெய்யும் போது. அதனால் அந்த இதையும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, மிஸ் பண்ணாமல் வந்துட்டு அந்த ட்ராவலில் வந்து எடுத்து வச்சுக்கிங்க. வீக்கெண்டில் வந்துட்டு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் முடிஞ்சால் உங்களுக்கு வீக் டேஸ்லேயே வந்துட்டு லீவ் போட முடிஞ்சதுன்னா லீவ் போட்டுட்டு வந்து பசங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணணுன்னாலும் நல்லா குளிக்கிறதுக்கு இடமும் இருக்குது. நிறைய பேர் இருந்தாலும் குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. அது மாதிரி 3 இடம் பிரிச்சிருக்கு பாருங்கள். அதனால் வந்துட்டு ஜென்ஸ் தனியாக, லேடிஸ் தனியாகவும் வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். குற்றாலம் போய் குற்றாலத்தில் கூட்டமாக இருக்குது, குளிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இங்கே வந்து நாகர்கோவிலுக்கு வந்துடலாம். நாகர்கோவிலில் இருந்துட்டு திருப்பரப்பி ஃபால்ஸ் போயிட்டு அங்கேயும் என்ஜாய் பண்ணலாம். நல்லா காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். அதனால் வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் போகும்போது நீங்கள் அந்த டைமை வந்து பார்த்துட்டு போங்க. இதுக்கு லஞ்ச் டைம்லாம் கிடையாது. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். காலையில் 7 to சாயந்தரம் 6 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.